வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ராஜ்கமல் அந்த லைனப்பு பிளஸ் கமல்ஹாசன் இப்ப 2 படங்கள்ல ஒரே நேரத்துல நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. அது என்னன்னா, இப்ப அருண்குமார் அவர் வீர தீர சூரன் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த படமாக உலகநாயகன் கமல்ஹாசனை வச்சு இயக்க போறாரு. ஸோ அந்த படம் பெரும்பாலும் லைவ் லொகேஷன்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. ஸோ அந்த படம் பண்ண போறாரு. அப்ப அன்பறிவு படம் என்னாச்சு அப்படின்னா, அன்பறிவு படத்தையும் பண்றாரு. ஸோ அன்பறிவு படம்ங்கிறது டெக்னிக்கலா பெரிய படம், நிறைய விஎஃப்எக்ஸ் சிஜி அந்த மாதிரி ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும். அது நிறைய ஸ்டூடியோ கிரீன்மேட்டு அந்த மாதிரி எடுக்கக்கூடிய படமா இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் 2 படத்தையும் பண்றாரு. இப்போ உலகநாயகன் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். அதாவது எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, 6 மாச கேப்ல 2 படமும் வர்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதான் 2027 பொறுத்தவரைய அது உலகநாயகன் கமல்ஹாசன் ஆண்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அருண்குமார் படம் வரும். அந்த படம் 6 மாச கேப்ல நம்ம அன்பறிவு படம் வரும். ஸோ அந்த மாதிரியாக அவங்க பிளான் பண்றாங்க. இதை தவிர கல்கி 2 அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இதெல்லாம் வரிசையா ஒவ்வொன்றா நடக்கும். இதுல அதாவது சைமல்டேனியஸா ஒரே நேரத்துல 2 படங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்துல கமல் ஒரே நேரத்துல பல படங்கள் நடிச்சதெல்லாம் உண்டு. ஒரு வருஷத்துல ரெக்கார்ட் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ்லாம் அவர் நடிச்சிருக்காரு. இப்ப எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு 1 படம் 2 படம்னு குறைக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வருஷம் பார்த்தோம்னா இந்தியன் அவ்வை சண்முகி ஒரே வருஷத்துல வந்திருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் விஸ்வரூபம் அப்படியே குறைச்சு, இப்ப விக்ரம், அதுக்கப்புறம் கேப்பு. ஸோ அந்த மாதிரி வர ஆரம்பிச்சது. ஸோ இப்ப திருப்பி பழையபடி ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா 2 படம். ஸோ இது ஒரு பக்கம் இந்த செய்தி மகிழ்ச்சி அப்படின்னா கூட, இன்னொரு பக்கம் கமல் ரசிகர்களே என்ன சொல்றாங்கன்னா, இப்படிதான் அறிவிப்பு வரும், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, படப்பிடிப்புக்கு போனாதாங்க நம்புவோம், நீங்களும் மாத்தி மாத்தி சொல்றீங்க, எங்களுக்கு கடுப்பா இருக்கு, நாங்க ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா தான் நம்புவோம். இன்னும் ஒரு படி மேல போய் சில பேர் படம் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணி தியேட்டர்ல போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உட்காந்து ஆண்டவரை பாக்குறப்பதான் எங்களுக்கு திருப்தி அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, உலகநாயகன் மீது அவங்க வச்சிருக்கிற அன்பு தான். ஏன்னா அப்படி இப்ப இவ்வளவு மாபெரும் ஒரு கலைஞன் இப்படி கேப் விடுறாரு, இந்த கேப்ல ஒரு படமாவது கொடுத்துருக்கலாமே, தக் லைஃபுக்கு அப்புறம் உள்ள கேப்ல ஒரு படமாவது கொடுத்துருக்கலாமேங்கிற ஒரு வருத்தம் தான். பட் அவங்க ஒரு ப்ராஜெக்ட பிளான் பண்ணும் பொழுதே இப்ப ரொம்ப கவனமா பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு. அது எந்த காரணத்தை கொண்டு தப்பு பண்ணக்கூடாது. படம் ஹிட்டா ஆகணும். தெர் இஸ் நோ ஃபெயிலியர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னு கமல் சொல்லுவாரு. அந்த மாதிரியான நிலைமை இருக்கிறது தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ 2 படமுமே வரும் அப்படின்னு நம்ம நம்புவோம். இதற்கு நடுவுல ராஜ்கமலுடைய 2 படங்கள் லைனப்னு பார்த்தோம்னா, ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய தர்மன். ஸோ இந்த தர்மன் படம் ஒரு கட்ட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி சேயோன் அந்த படத்துடைய ஷெட்யூலும் முடிஞ்சு போச்சு. இப்போ 2வது ஷெட்யூல் ஆகஸ்ட் மாசம் முதல் வாரம், அதாவது இந்த மாசம் முதல் வாரத்துல துவங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வருது. ஸோ இதை பொறுத்தவரைய தர்மன் 2மே ஒரே நாளில் ஸ்டார்ட் பண்றாங்களாம். தர்மன் அண்டு சேயோன் 2மே ஒரே நாளில் துவங்குறாங்களாம். இதை பொறுத்தவரைய பாடல் காட்சிகள் எடுக்க போறாங்களாம் தர்மனை பொறுத்தவரைய. அது காரணம் அனிருத் சாங் லேட்டாக தான் கொடுத்தாரு. அவர் வேற பிஸியா டிசி படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், அந்த பிஜிஎம்லாம் பண்ணணும்ல படத்துக்கு ரீ ரெக்கார்டிங், அந்த ஒர்க்ல இருக்காரு. அதனால இதை கொஞ்சம் தாமதமா ஒரு பாட்டை கொடுத்தாரு. அந்த பாட்டை பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். சேயோனை பொறுத்தவரைய பாட்டை எடுத்துட்டாங்க, காட்சிகள் தான் எடுக்க போறாங்க. சிவகார்த்திகேயன் முழு மூச்சா இறங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த படம் இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. சேயோனை பொறுத்தவரையா இல்ல பொங்கலுக்கு பண்றாங்களான்னு தெரியல. எப்படி பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த தர்மன் தான் பொங்கல் நினைக்கிறேன், 2027 பொங்கல். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கடகடன்னு படத்தை எடுத்து குயிக்கா முடிச்சு கொடுத்துருவார்னு நினைக்கிறேன் அஸ்வத் மாரிமுத்து. சிவகுமார் முருகேசனும் ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா எடுக்கிறவர் தான். சின்ன பட்ஜெட்ல கரெக்டா பிளான் பண்ணி எடுத்து கொடுக்கக்கூடியவர் தான். ஸோ தாய்க்கிழவிலாம் மாபெரும் வெற்றி பெற்றது. ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி எடுத்தாரு. அதான் அந்த படம் நடத்தணும்னு ஆரம்பிச்சு
2-3 தடவை டிராப் ஆச்சு வெவ்வேறு ப்ரொடியூசர்கிட்ட. பட் எடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் குயிக்காக எடுத்து கொடுத்துட்டாரு. ஸோ அவர் பிளானிங்லாம் இருக்கும், அவருக்கு பிளானிங்கு எப்படி எடுக்கணும், யாரை வச்சு எடுக்கணுங்கிறதெல்லாம் அவங்க சீன் பேப்பர்லாம் கரெக்டாக ஷார்ட்லாம் டிவைட் பண்ணி ரொம்ப பக்காவாக இருப்பார். அவர் ஒர்க்கில் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார். ஆரம்பிச்சாருன்னா குயிக்காக முடிச்சு கொடுத்துருவார். இந்த 2 படமுமே பெரிய வெற்றி பெறணும். 2 ரஜினிக்கும் ஒரு ஹிட் ஆகணும், சிவகார்த்திகேயனும் ஹிட் ஆகணும், ராஜ்கமலுக்கு மாபெரும் வெற்றி படமாக அமையணும். டெல்லி கணேஷ் ஆகஸ்ட் 1 எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வர்றது வந்து டெல்லி கணேஷ் தான். ஒரு கதாநாயகனா நடிக்கணும்னாலும் சரி, ஒரு காமெடி நடிக்கணும்னாலும் சரி, காமெடியனா பண்ணணும்னாலும் சரி, அது வந்து வில்லனா பண்ணணும்னாலும் சரி, எந்த ரோல் கொடுத்தாலும் குணச்சித்திர வேடமா இருந்தாலும் சூப்பரா பண்ணக்கூடியவர் நம்முடைய டெல்லி கணேஷ். அதாவது தமிழ் சினிமாவுடைய நஸ்ருதீன் ஷான்னு சொல்லலாம். அவர் தனி கதாநாயகனா நிறைய படம் நடிக்கல, 1-2 படம் நடிச்சாரு. அந்த படங்கள் பெருசா போகல. அதனால அவருக்கு வந்து தொடர்ந்து அந்த தனி கதாநாயகனா வாய்ப்பு கிடைக்கல. பட் அவர் காமெடி கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட யாருமே நிக்க முடியாத அளவுக்கு அவர் அந்த அளவு உயர்ந்து நின்றாரு. அந்த அளவு பெரிய நடிகராக இருந்தாரு. அவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட்னே நான் நினைக்கிறேன். எக்ஸப்ட் கமல் ரசிகர்கள், மற்றவர்கள்லாம் அவருடைய கமலஹாசனை தவிர மற்றவர்கள்லாம் யாரும் அவரை சரியா பயன்படுத்தலையோ அப்படின்னு தோணும். கமல், பாலச்சந்தர் ஓரளவுக்கு 2 பேர் தான் அவரை கரெக்டா பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் மணிரத்னம் சொல்லலாம். மணிரத்னமும் நிறைய படங்கள் அவருக்கு கொடுக்கல. இப்ப கமலை பொறுத்தவரைய ராஜபார்வை தான் முதல்ல நம்முடைய டெல்லி கணேஷ் வந்து உலகநாயகனோட சேர்ந்து நடிச்சாரு. அப்ப டெல்லி கணேஷ் போய் கமல் சாரை பார்த்து, சார் நான் உங்களுடைய பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து கமல் சார் சொன்னாரா, நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னாராம். ஏன்னா அவருடைய டிராமா எல்லாம் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிம்லா ஸ்பெஷல்ல ஒரு சின்ன ரோல் கிடைச்சிது அவருக்கு, பெரிய ரோல் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாயகன் வந்து டேர்னிங் பாயிண்ட் டெல்லி கணேஷுடைய கெரியர்லயே. அதுவும் அந்த ஆம்புலன்ஸ் வாங்கணும் அப்படின்னு அவரும் உலகநாயகனும் பேசக்கூடிய அந்த காட்சி, அதெல்லாம் வந்து மறக்க முடியுமா? ஸோ அதெல்லாம் வந்து இவங்க ரிகர்சலே பண்ணாம டப்புன்னு அந்த இடத்துல ஒரு இம்ப்ரவைஸ் பண்ணி, இவர் ஒன்று பண்ணா அவர் ஒன்று பண்ணி, அது வேற லெவல்ல எங்கேயோ போயிடுச்சான் அந்த சீன்லாம். அது ஒன்று, அந்த ஐயர் கேரக்டரு. அதுக்கப்புறம் இமீடியட்டா அவருக்கு கிடைச்சது வந்து உண்ணால் முனியின் தம்பி. அதுல வந்து பயங்கரமா கெட்ட வார்த்தை பேசுற மாதிரியான ரோலுன்னு நினைக்கிறேன். அவரு அரசியல்வாதியாவோ அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த ரோலு. அதுக்கப்புறம் வந்து அபூர்வ சகோதரர்கள்ல 4 வில்லன்கள்ல ஒரு வில்லன், அதுவும் குள்ளா முடிஞ்சா பாடுறா அப்படின்னு வந்து நிக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அது வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. அந்த பிரெஞ்சு பியர்டெல்லாம் வச்சுக்கிட்டு பிரமாதமா பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் மதன காமராஜன், அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட். பாலக்காடு மணி ஐயர், அவரை பார்த்தா எங்க பார்த்தாலுமே அவரை சமயக்காரன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாரு. புன்னகை மன்னன்ல அப்பாவா பண்ணியிருந்தாரு. தெனாலி, அவ்வை சண்முகி எல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரி அவ்வை சண்முகி மாதிரி கேரக்டர்லாம் வேற யாருமே பண்ண முடியாது. இதை தவிர நிறைய படங்கள் இருக்கு. 12, 13, 14 படங்களுக்கு மேல இருக்கு. காதலால ஒரு சீனு, ஏராம்ல நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் எடுத்தோம்னா நிறைய படங்கள் இருக்கு. நான் மிஸ் பண்ண படங்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. டெல்லி கணேஷ் அவர்களுடைய பிறந்த நாள்ல அவர் அன்போடு நினைவு கூறுகிறோம். அவர் கடைசியா இந்தியன் டூரே நடிச்சிட்டாரு.